Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேமுதிகவின் அரை விழுக்காடு வாக்கு வங்கியால் என்டிஏ கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தெரிவித்துள்ளார். மதுரையில் நமது செய்தியாளர் நாகேந்திரன் அவருடன் நடத்திய கலந்துரையாடலை அருமை வாக்காளர் பகுதியில் பார்க்கலாம். பாரத பிரதமர் மதுரை வருகை மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அந்த கூட்டணி தற்போது எப்படி உள்ளது, அதே போன்று தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய அந்த அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மிடம் பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நம்மிடம் இருக்கிறாங்க. அவங்களிடமே கேட்கலாம். சார், இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியோட இப்போ இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் மார்ச் 1ஆம் தேதி நடைபெறுறது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி வர இருக்காங்க. இப்போ குறிப்பாக இன்று வந்து இந்த மதுரை மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தகவல்கள்லாம் நீங்கள் பரிமாறினீங்க. என்னென்னா தமிழர்களின் பாரம்பரிய முறை எப்படி அந்த பத்திரிகை மற்றும் வெத்தலை பாக்குகள் வைத்து எல்லாத்தையும் அழைக்கணும், அதே மாதிரி வேல் யாத்திரையெல்லாம் சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி கையெழுத்து இயக்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்ததுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இது குறித்து கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடு மதுரை மேற்கு மாவட்டத்தில் தான் நடக்க இருக்குது, திருப்பரங்குன்றம் பக்கத்தில். ஏன்னா திருப்பரங்குன்றம் இன்றைக்கி தமிழ்நாடு கூட பேசக்கூடக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால கடவுளுடைய அருளால் இங்கேயே நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த மாவட்டத்தில் இன்றைக்கி நிர்வாகிகளை சந்திக்கின்ற பொழுது அந்த கூட்டத்தில் அவர்கள் கொடுத்தது வாக்குறுதிகள், உத்தரவாதங்கள், மிகப்பெரிய முயற்சியை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்தில் இருந்து மட்டும் 50,000 பேர் கலந்து கொள்வதாக எங்களுக்கு உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கான ஏற்பாடுகள் ஒரு பத்திரிகை அடித்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2.5 லட்சம் வீடுகள் இருக்கின்றது என்று சொன்னால் 2.5 லட்சம் வீடுகளுக்கும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, இந்த மாவட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை கொடுத்திருக்கக்கூடிய இன்றைக்கு எய்ம்ஸ்ன்னு சொன்னால் டெல்லி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அதுக்கடுத்து தமிழ்நாடு வரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தென் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்திற்கு எய்ம்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் வீடு வீடாக சென்று இந்த 2.5 லட்சம் வீடுகளுக்கும் சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்புதலை கொடுத்து வெத்தலைப்பாக்கு வைத்து அழைப்பதற்கான திட்டத்தை வைத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக அந்த எய்ம்ஸ் கொடுத்ததற்காக பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்து பொதுமக்கள் மத்தியில் கையெழுத்து வாங்க வேண்டும் என்பதையும் வைத்திருக்கின்றார்கள். முருகப்பெருமானிடம் வைத்து பூஜை செய்துவிட்டு வெள்ளி வேல் ஒன்று கிராமமாக எடுத்து செல்லப்பட்டு அனைத்து கிராமங்களிலும் பூஜை செய்யப்பட்டு அந்த வெள்ளி வேலை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். குறிப்பாக திமுகவோட கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடிய தேமுதிக சேர்ந்த பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கலைஞர் சொன்னது போல் பழம் நழுவி தேன் கலந்த அந்த பாலில் விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது இது மாதிரி வந்து அவர் திமுகவுக்கு எதிராக தான் அவர் வந்து தொடர்ந்து கருத்துக்களை சொன்னார். இலங்கை தமிழர்களுக்கு எதிராக வந்து திமுகவும் காங்கிரஸும் செயல்படுறதாகலாம் சொல்லியிருக்காங்க. அது குறித்து நீங்கள் என்ன சார் உங்களோட கருத்துக்கு? மரியாதைக்குரிய தேமுதிகவினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அவருடைய கனவிலும் பிடிக்காத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அவருடைய திருமண மண்டபத்தை இடித்தது மட்டுமல்ல, அவருக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் மிக கேவலமாக பிரச்சாரம் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். கேப்டன் அவர்களே சொல்லியிருக்கின்றார், திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையை சொல்லி பார்த்ததே இல்லை, தமிழர்களுக்கு துரோகம் இழைப்பதிலே முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இலங்கையிலே லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி வீழ்த்தப்படணும் அப்படிங்கிறத ஏற்கனவே கேப்டன் அவர்களே சொல்லியிருக்கின்றார். அப்படி கேப்டன் அவர்களுடைய மனநிலைக்கு மாறாக, அந்த தொண்டர்களுடைய மனநிலைக்கு மாறாக, தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலைக்கு மாறாக இன்றைக்கு அந்த கட்சி கூட்டணியில் இணைந்திருக்கின்றது. இது பழம் நழுவி பாலில் விழுந்தது கிடையாது, பழம் நழுவி விஷத்தில் விழுந்துட்டு இனிமேல் அந்த பழம் கரை சேராது. கண்டிப்பாக இந்த பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் பங்கேற்றவுடன் மேலும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து மேலும் வலுப்பெறும் எனவும், அதே போன்று தேமுதிக வந்து பாலில் விழுகவில்லை எனவும் விசத்தில் விழுந்துள்ளதாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கருப்பு முருகானந்தம் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நவீன்குமாருடன் செய்தியாளர் நாகேந்திரன்.